ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் இருக்கிற பகவதி அம்மனுக்கு வந்துட்டு பால் குடம் எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை, அதனால் வந்துட்டு பால் குடம் எடுத்திருக்கோம். இது வந்து வருஷம் வருஷம் வந்து பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். ஆனால் இன்றைக்கி வந்து சண்டே அப்படின்றனால கொஞ்சம் பேர் தான் பால் குடம் எடுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். பால் குடம் அப்படின்றது வந்து வீட்டில் முன்னாடியே வந்து கலசம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அது கூட வந்து தேங்காய், மஞ்சள் கயிறு, ப்ளவுஸ் பீஸ், அப்புறமா பூ, மாவிலை இது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு கலசத்துக்குள்ளே வந்து பால் ஊற்றணும். ஏன்னா இது வந்து பால் குடம் தானே எடுக்கிறோம். பால் வந்து எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காய், ப்ளவுஸ் பீஸ் எல்லாத்தையும் அந்த கலசத்துக்கு மேலே வச்சு தேங்காயில் வந்துட்டு மஞ்சள், குங்குமம் எல்லாமே வந்து தடவி பூலாம் வந்து வச்சுட்டு கோயிலில் வந்து ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கோயிலை சுற்றி வந்து ஊர்வலம் போவாங்க. கலசத்தை தலையில் வச்சுட்டு தான் வந்து ஊர்வலம் போவாங்க. அந்த கலசத்தில் இருக்கிற பாலை கொண்டு வந்து தான் அம்மன் மேலே வந்து ஊற்றுவாங்க. எல்லோரும் ஒரே டைம் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களாக வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா 1 by 1 பாலை வந்து அம்மன் மேலே வந்து ஊற்றிட்டு வந்துடுவாங்க. அப்போ வந்து அம்மன் அலங்காரம் இல்லாமல் தான் இருக்கும். இந்த பால் குடம் எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி சிறப்பு பூஜைகள்லாம் வந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே ஒரு அம்மனுக்கு வந்து உகந்த நாள். அதே மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். அதனால் வந்து இந்த நாள் அம்மனுக்கு வந்து பால் குடம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, ஊர்வலம் போகிறப்போ அங்கங்கே கோயிலெலாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலலாம் நின்று செதர் தேங்காயெல்லாம் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து திருஷ்டிலாம் வந்து எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த பால் குடம் எடுத்துகிட்டு சுற்றி வர்ற வரைக்கும் வந்துட்டு மத்தளம், நாதஸ்வரம் இப்படி எல்லாமே பண்ணி சிறப்பாக பண்ணாங்க. ஒவ்வொருத்தராக வந்துட்டு அம்மன் மேலே அந்த பால் ஊற்றுற இதை வந்துட்டு நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மனசு ஃபுல்லாக வந்துட்டு ரொம்பவே ஒரு திருப்தியாக இருந்தது. பால் குடம் எடுத்து அம்மன் மேலே வந்து பாலை ஊற்றி அம்மனை குளிர வச்ச ஒரு திருப்தி வந்து இருந்தது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் கிடைச்சது அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி பண்ணுங்கள். கடவுள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆசீர்வாதத்தை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஆன ஒரு உகந்த நாள், அதாவது ஆடி அமாவாசை அப்படின்ற ஒரு நாளில் வந்து அம்மனை வந்து குளிர வைக்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் இது. ஆடி அமாவாசையான இன்றைக்கி வந்துட்டு அம்மனோட அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கு நானும் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னம்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மனோட அருள் எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும்.